நிஃப்டி 50ல் ஒரு ஜாக்பாட் எடுக்கிறப்ப அதனுடைய கேண்டில்ஸ் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஃபஸ்ட்டு 2 ஹவர் அதிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 53,395 இருக்குது. 400ன்னு வச்சுக்கலாம். அடுத்து 1 ஹவர் அதே இடம்தான் 11:15 30 மினிட்ஸ்லையும் அதே இடம். இதில் இந்த 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 11:15க்கு ஏற்கனவே ஒரு கேண்டில் அட்வான்ஸ்டாக வந்திருக்குது. ஒரு வேளை அதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சால் அதனுடைய ப்ரைஸ் $200. இதிலே ஒரு 150 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து 10 மினிட்ஸ். இங்கேயும் கேண்டில் கலர் க்ரீன் அப் டைரெக்ஷனில் இருக்குது. 5 மினிட்ஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல தான் நம்ம அதை பார்க்கணும். இந்த 5 மினிட்ஸில் MACD கிராஸ் ஓவர் ஆகிறது, ஸ்டொஜஸ்டிக் RSI அப் டைரெக்ஷனில் போகிறது, சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குறது, இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் இன்னொன்று இருக்குது. ஆசம் ஆசிலேட்டர் சம்டைம் பேஸ்லைனுக்கு மேலே இருக்கும், சம்டைம் பேஸ்லைனுக்கு கீழே இருந்தால் கூட க்ரீனாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ இந்த இடத்துல இன்னொன்று என்னென்னா 2 ஹவர் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது எல்லா சூப்பர் ட்ரெண்டையும் உடைச்சிட்டு மேலே போயிடுது. இதுலேயும் பாருங்கள், MACD கிராஸ் ஓவர், ஸ்டோஜஸ்டிக் RSI அப் டைரெக்ஷன், ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே வராமல் கீழே இருந்தால் கூட க்ரீனாக இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. இதுக்கு காரணம் அந்த 2 ஹவர் தான். கடைசியாக 1 மினிட் 11:15. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னா, கேண்டில் வைக்காமல் எகினாஷில் வைக்கணும். இதில் என்ன ரூல்ஸ் அப்படின்னா, 2 ஹவர் கேண்டில் க்ரீனாக இருக்கும்போது இங்கே பாருங்கள், ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே போயிடுச்சு. MACD ஹிஸ்டோகிராம்பர் பேஸ்லைனுக்கு மேலேயே இருக்குது. MACD கிராஸ் ஓவர் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ இதில் எக்ஸிட் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம், அது கிராஸ் ஓவர் ஆகி கீழே இறங்குற இடம், MACD ஹிஸ்டோகிராம்பர். ஓகே, அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் தான் இதில் காட்டுது. 200, 53, 200, 54, 200 ஓவராலாக மேலே போயிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு 800 பாயிண்ட்டே காட்டுது. இந்த 800 பாயிண்ட் காட்டும்போது இது 53,200 கால் ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இதனுடைய விலை கிட்டத்தட்ட
1000 ரூபா. இதை நீங்கள் பல தடவை திரும்ப 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 எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு 1000 குவான்டிட்டி பை பண்ணுங்கள். 1000 குவான்டிட்டி பை பண்ணிங்கன்னா அது எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். இந்த இடத்துல கூட நீங்கள் வெளியேறிடலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 பாயிண்ட்டு. பாயிண்ட் போயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா லாபம் வந்துடும். 10 லட்சம் போட்டால் பாதிக்கு பாதி ப்ராஃபிட். இந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ இதை எல்லா டைம் ஃப்ரேம்லையும் செக் பண்ணிடலாம். கேண்டில் கலர் க்ரீன். இதில் எந்த இண்டிகேட்டரும் பார்க்காதீங்க, கேண்டில் கலர் மட்டும் பாருங்கள். இதுலேயும் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி கேண்டில் கலர் மட்டும் பாருங்கள், எந்த இண்டிகேட்டரும் பார்க்காதீங்க. இதில் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறவங்க அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மறுபடியும் தான் இங்கே தான் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 2வது கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்துட்டு 2வது கேண்டில் முடிவெடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது 11 மணிக்கே ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. அந்த இடத்துலேருந்து இதை பார்த்தோம் அப்படின்னா 950 600 பாயிண்டே வருது. ஓகே, அடுத்ததுக்கு போயிடலாம். கேண்டில் கலர் கிரீன், கேண்டில் கலர் கிரீன். இப்போ இந்த இடத்துல எம்ஐசி கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, ஆசம் க்ரீனாக இருக்குது, ஸ்டோஜஸ்டிக் RSI அப் டைரக்ஷனில் இருக்குது. இதுலேயும் அதே தான். எம்ஐசிடி கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, ஆசம் க்ரீனாக இருக்குது, ஸ்டோஜஸ்டிக் RSI அப் டைரக்ஷனில் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. ஏற்கனவே நம்ம 1 மினிட் பார்த்துட்டோம், இருந்தாலும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்துருவோம். கேண்டில் கலர் க்ரீன், எம்எஸ்டி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போயிட்டுருக்கு, ஆசம் பேசலுக்கு மேலே போயிடுச்சு. அப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாக்பாட் வேணும் அப்படின்னா 2 ஹவர் கேண்டில் ரொம்ப 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 முக்கியம். 2 ஹவர்லேருந்து 1 ஹவர் 30 மினிட்ஸ் எல்லாமே இதே மாதிரி கலரில் இருக்கும்போது ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் பல தடவை பாருங்கள், கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 ஹவர்லேருந்து இந்த மாதிரி 1 மினிட்டில் எம்எஸ்சி கிராஸ் ஓவர் வரைக்கும் உள்ளேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணுங்கள். 1000 2000 பை பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் பழகிட்டீங்கன்னா சம்டைம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10,000 ரூபா கூட பல மடங்கு பெருகும். நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி 10,000லேருந்து 1,50,00,000
ஒரே வருஷத்தில் கொண்டு வந்துட முடியும். பட் இந்த மாதிரி நிகழ்வுகள் அரிதாக தான் நடக்கும். அரிதாக நடக்கும்போது ஏற்கனவே நிஃப்டியில் பார்த்துருந்தோம், இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்துருக்கோம், அடுத்து பின் நிஃப்டிலையும் பார்ப்போம். எல்லாத்துலேயும் கலந்து இந்த பணம் அதிகமாக 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 சேர 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 நீங்கள் வேறு வேறு இதில் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இதில் கிட்டத்தட்ட 11:15 ஒரு அரை மணி நேரம் 30 மினிட்ஸ் கிட்ட இந்த மூமெண்ட் நடக்குது. 30 நிமிஷத்தில் நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஆர்டர் வேணாலும் போடலாம், எந்த கான்ட்ராக்டில் வேணாலும் போடலாம், எந்த இண்டெக்ஸில் வேணாலும் போடலாம். அதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட். பதட்டம் தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால் எப்போவுமே 2 ஹவர்லேருந்து இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்து பழகி அதுக்கு பிறகு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.